ராமேஸ்வரம் கேட்ச் ஃப்ரெஷ் ஃபிஷ் கடல் மீன்கள் விற்பனை கடை BEML நகர் ஸ்ரீநகரில் இன்று காலை திறக்கப்பட்டது. விதவிதமான ரகரகமான கடல் மீன்கள் அத்தனையும் ராமேஸ்வரம் கடலில் பிடிக்கப்பட்டு நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதே ராமேஸ்வரம் கேட்ச் மீன்கள் விற்பனை கடை தங்கவயல் ராபர்சன்பேட்டை சொர்ணா நகரில் ஏற்கனவே உள்ள நிலையில் இப்போது BEML ஸ்ரீநகர் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தில் புதிய கடை திறக்கப்பட்டது. ஆலமரத்தில் இருந்து கிருஷ்ணாவரம் செல்லும் சாலையில் ஸ்ரீநகர் மெயின் ரோட்டில் நடந்து செல்லும் தூரத்தில் இந்த ராமேஸ்வரம் கேட்ச் ஃப்ரெஷ் ஃபிஷ் மீன் கடை அமைந்துள்ளது. கடை திறப்பு விழா முன்னிட்டு முதல் நாள் மீன் வாங்க வந்தவர்களுக்கு அரை கிலோ காணாங்கழுத்தி மீன்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இது நம்ம ராமேஸ்வரம் கேட்சோட நியூ பிரான்ச் பெமல் நகர் ஸ்ரீநகர் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனை கொடுக்கணும்னு நம்ம இங்க ஒரு பிரான்ச்சை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ராமேஸ்வரம் கேட்ச் சொர்ணா நகர்ல எங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் இருந்துச்சு. லாஸ்ட் 8 months அங்கே ரன் பண்ணிருக்கிறோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுனால எங்களுக்கு அங்கே இருக்கிற கஸ்டமர் வந்து நிறைய பேர் அங்கே நல்லா வாங்கிக்கிறாங்க. ப்ளஸ் பங்கார்பேட்டு பெமல் நகர் இருக்கிறதுனால வந்து இந்த பக்கம் ஒரு பிரான்ச் நிறைய கஸ்டமர் எங்களை கேட்டாங்க. அதுக்காக இந்த பக்கம் எங்களுக்கு ஒரு பிரான்ச் உருவாக்கிறோம். இந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த குவாலிட்டி எத்தனை இல்லாமல் ராமேஸ்வரம் தான். நாங்கள் வேறு எந்த கடலும் எடுக்க மாட்டோம். இந்த ராமேஸ்வரத்தில் ஒண்டி தான் நாங்கள் எடுப்போம். அதே போல் நாங்கள் எந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே எடுத்துன்னு வர மீன் வந்து ஒரே நாளில் பிடிச்சி வர மீன். இதெல்லாம் ஒரே நைட்டில் போய்ட்டு எடுத்துன்னு வந்து இங்கே 24 hours நம்ம கடைக்கு வந்து சேருது. இங்கே நாங்கள் வந்து 2 days எல்லாம் காலி பண்ணுறோம் மீன். இந்த மீனை காலி பண்ணிட்டு பின்னால் நாங்கள் எந்த ஸ்டாக்கோ பழைய ஸ்டாக் இது வச்சுக்கிறதுல 1 kg 2 kg நின்றுச்சுனாக்கா அந்த மீன் எதுவுமே வீட்டை வச்சுக்கிறதோ நாங்கள் கடையில் வைக்க மாட்டோம். அந்த மீன் எதுவுமே நம்மகிட்ட ஃப்ரீசர் பாக்ஸும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த உள்ள பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஃப்ரீசர் பாக்ஸு ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே இல்லைங்க நம்மக்கிட்ட. அந்த ஃப்ரெஷ்னஸ் நாங்கள் கொடுக்குறோன்னாக்கா இந்த மாதிரி நான் நடத்தினா தான் எங்களால் கொடுக்க முடியும். அதே போல் குவாலிட்டிக்கு ஏற்ற விலை எல்லா கடைகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் தரத்தில் வந்து நாங்கள் முதல் நிற்கும். அந்த தரம் தான் வந்து விலையை நிர்ணயிக்குது. அதே தான் வந்து மீனோட குவாலிட்டி எல்லாமே. நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் உங்களுக்கு குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் நீங்கள் இந்த மீனை பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ராமேஸ்வரம் கேட்ச் நாங்கள் உருவாக்கிக்கிறது. பிடிச்ச 24 மணி நேரத்தில் நம்ம கடைக்கு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வார நாளில் கூட இங்கே கடையை ஆரம்பிக்கிறோம். திங்கக்கிழமை மட்டும் ஹாலிடே இருக்கும். மற்ற நாள் எல்லா நாளும் இருக்கும். காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை இருக்கும். சனிக்கிழமை மட்டும் மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். நீங்கள் நம்பி வாங்கலாம். எல்லாருமே மீன் விற்பாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான மீனில் தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ப்ரோட்டீனும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த ப்ரோட்டீன் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பி நம்ம ராமேஸ்வரம் கேட்சிட்டு வந்து வாங்க. பிளாட்ஃபார்ம் இருக்குங்க, நெத்திலி வந்திருக்கு, அப்புறம் எறா வந்திருக்கு, கண்ணண்டு வந்திருக்கு. இது வந்து குதிப்பு மீனுங்க. இது மெடிசன் வேல்யூ குதிப்பு மீன். இது புள்ளி கலவா ஷீலா மீன் வந்திருக்கு. அப்புறம் இது எறாலே பெரிய சைஸ் டைகர் எறா. இது 30 கவுண்ட்ஸ் 1 கிலோக்கு. அப்புறம் ஐல வந்திருக்கு, கடவிரால், பால் சுறா வந்திருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நம்பி வாங்கலாம். இன்னொன்று எங்ககிட்ட வந்து வெரைட்டிஸ் வந்து ஒரு டைம்ல அதிகமாக ஒரு டைம்ல கம்மியாக வரும். காரணம் என்னன்னாக்கா வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக படகுலேருந்து எடுத்துன்னு வரோம். படகுல அன்னைக்கு என்ன பிடிக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்குங்க. கம்பெனி வைஸ்ல போய் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா அட்ரஸும் கிடைக்கும். கம்பெனி நம்ம எடுத்தோம்னாக்கா வந்து ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுனால வந்து நம்ம குவாலிட்டியோட மீனோட குவாலிட்டி தான் கம்மியாகுது. அப்போ கம்மியாச்சுனாக்கா நாங்கள் இங்கே வைக்கிறது ப்ரோசஸ் இல்லாத போயிடும். அந்த ராமேஸ்வரம் கேட்ச்ன்ற வச்சுக்கிற காரணமே வந்து நேரடியாக படகுலேருந்து எடுத்துன்னு வரனால தான் வந்து எங்களுக்கு இந்த கடை ரன் ஆகின்றது. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகின்ற காரணமே அதனால தான், இந்த குவாலிட்டிக்காக தான். இதற்கு உமது ஆசீர்வாதங்களை தந்தரலும். எங்கள் வியாபாரம் செழிக்கவும் நாங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிகல்லி கிராம பஞ்சாயத்தினுடைய உறுப்பினரான சவிதா என் பாபு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிரச்சார சமிதியினுடைய நிறுவன தலைவர்
அவர்கள் இப்போது திறந்து வைப்பார். Praise the Lord. டிகேஎல்இ கிராம் பஞ்சாயத் பகுதியிலே ஸ்ரீநகரிலே ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ், இது ஆலமரத்திலிருந்து கிருஷ்ணாவரம் போகக்கூடிய ரோட்ல ஒரு 100 மீட்டருக்கு உள்ள இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேறு இடத்திலே விற்பதை போல 5 நாட்கள் 6 நாட்களுக்கு ஸ்டாக் வைத்து விற்பதில்லை. அன்றாடம் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வருகின்றது. இங்கு வியாபாரத்திற்கு எவ்வளவு ஸ்டாக் தேவையோ அதை மாத்திரம் இங்கு வைக்கின்றார்கள். அதனால் பொதுமக்கள் இந்த கடைக்கு விஜயம் செய்து நீங்கள் மீன்களை வாங்கி உங்கள் அன்றாட உணவு மற்றும் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನಮ್ಮ ಡಿಕೆಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಶ್ರೀನಗರದಲ್ಲಿ ಇವತ್ತು ಆಲದ ಮರದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಮೀನಂಗಡಿ ಇದೆ, ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಕೂಡ ಇದೆ. ಸಮುದ್ರ ಮೀನು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಇಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಇವರು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ ಸಮುದ್ರ ಮೀನು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು. ಇವರು ರಿಯಾಲಿಟಿಯಾಗಿ ತಂದು ಇಲ್ಲಿ ಸ್ಟಾಕನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರೋದು ನಾನು ಮೊದಲ ಬಾರಿಗೆ ನೋಡ್ತೀನಿ. ಸುಮಾರು 16 ಅಂಗಡಿಗಳು ಆಲದ ಮರದಲ್ಲಿ ಇದ್ದಾವೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿ ವೇಲೂರಿಂದ ತರ್ತಾರೆ ಮತ್ತು ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ತಂದು ಮಾರ್ತಾರೆ. ಇದು ಏನು ಸಮುದ್ರ ರಾಮೇಶ್ವರಂ ಕ್ಯಾಚ್ ಅಂತಕ್ಕಂಥ ನಾನು ಬರ್ತ ತಕ್ಷಣ ಕೇಳಿದೆ, ರಾಮೇಶ್ವರಂ ಕ್ಯಾಚ್ ಅಂದರೆ ಏನು ಅಂತಕ್ಕಂಥ. ರಾಮೇಶ್ವರದಿಂದ ಡೈರೆಕ್ಟಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳಿದರು. ಜನರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಒಂದು ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕೆ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು, ಮೀನಿನ ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕೆ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು, ಮೀನನ್ನು ತಲುಪಿಸ್ತಕ್ಕಂಥ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಇಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಅಭಿಷೇಕ್ ಮತ್ತು ಪ್ರದೀಪ್ ಅವ್ರಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಕೊಡಲಿ, ಉತ್ತುಂಗಕ್ಕೆ ಇನ್ನೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಲಿ. ಮತ್ತು KGF ಅಲ್ಲಿ ಒಂದು ಬ್ರಾಂಚನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲೊಂದು ಬ್ರಾಂಚ್ 2ನೇ ಬ್ರಾಂಚ್ ಆಗಿದೆ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಇನ್ನೂ ಹಲವಾರು ಬ್ರಾಂಚ್ಗಳನ್ನು ತಂದು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಯಶಸ್ಸನ್ನು ಮಾಡಲಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನ ಕಡೆಯಿಂದ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. இந்த மீன் கடை ரொம்ப சிறப்பாக தங்கவயலில் பண்ணினுக்கிறாங்க. அதே வகையில் அந்த கிளை இந்த பகுதி டிகேஎல்இ பகுதியில் ஆரம்பித்து வச்சுக்கிறாங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த பகுதியை சார்ந்தவங்க இங்கே கிடைக்கிற அந்த மீனை வாங்கி அன்றாட வாழ்க்கையில் அவங்க உணவுக்கு பயன்படுத்தினா அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, தம்பிங்க இது ஏதோ பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு பண்ணல, மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதுனால அவங்க மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்தி இந்த கடையில் கிடைக்கிற அனைத்து குவாலிட்டியும் மக்கள் பயன்படுற மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க அது ஒரு சர்வீஸ் மோட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தம்பிங்க 2 பேரும் மென்மேலும் வளர வாழ்த்துறோம். அருமை தம்பி பிரதீப் மற்றும் அபிஷேக் இருவரும் சேர்ந்து ராமேஸ்வரம் கேட்ச் என்ற மீன் கடை துவங்கியுள்ளனர். இந்த மீன் கடை 2வது பிரான்ச்சாக இங்கு துவங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தம்பிகள் ஏற்கனவே எங்களுடன் பல பணிகளில் சமூக பணிகளை எங்களுடன் சேர்ந்து பயணித்தனர். விவசாய மருத்துவம், ஆர்கானிக் ஃபுட்ஸ், இந்த மாரி சிறுதானியங்கள் இதெல்லாம் தங்கவயல் பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் சிறந்த சேவைகளை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்க செஞ்சுருக்கிறாங்கன்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே மாத்திரமல்ல, தங்கவயலில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களோட பகுதியான பங்கார்பேட்டில் சார்ந்த தாசரசல் பகுதியில் கூட நீங்கள் இது மாதிரி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வியாபாரம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி தம்பி. நன்றி. இங்கே பாரு, அப்படியே பார்த்து மாலை மரியாதை செய்கின்றனர். நீ மாலை ஜெசி வாமா.
இங்க பாரு போட்டோ. இது வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கு. சரி. அப்புறம் பிளாக் பாம்பெட் இருக்கு. அப்புறம் வெலை மீன் ஓரியோ இருக்கு. பிரான்ஸ், நெத்திலி, உருட்டு நகர. அந்த உருட்டு நகரன்றது வந்து எக்ஸ்போர்ட் வர மீன்கள். இது இந்த ரெட்டிஷா இருக்குதுன்னா ஆமா, உருட்டு நகர. உருட்டு நகர. சங்கரா மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி. அது உருட்டு நகரம்னு சொல்லுவாங்க அது. சரி. அப்புறம் பாறை மீன் இருக்கு. 890. அந்த பெரிய மீனோட என்ன பேர் சொல்றீங்க? கண்ணாடி பாறை. கண்ணாடி பாறை சொல்றீங்களா அது? 650 இருக்கு. எனக்கு ஒரு 2 கேஜி. சரிதா? திரு அது அது சரி சரி. ஸ்கேன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபோன் பண்ணிக்கலாம். இல்ல 3 மாத்திரம் போடு 3 போடு 3 கேஜி போடு 3 கேஜா இப்போ எவ்வளவுக்கு இல்லையா காலையில ஏத்தி குடிக்க வேண்டியது குடிக்கல பண்ணி